இன்னைக்கு நம்ம விடுதலைக்காக போராடின குயிலி அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்த அதுதான் குயிலி. இவங்களை தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு மக்கள் வணங்கினாங்க. சரி, இப்போ குயிலி அவங்களுடைய முழு வரலாறையும் பார்ப்போம். குயிலி அவங்க வேலு நாச்சியார் அவங்களோட படையில பெண்களுக்கு உரிய படைத்தளபதியாக இருந்தாங்க. வேலு நாச்சியார்னு எடுத்துட்டோம்னா, வேலு நாச்சியார் அவர்கள் அரசை ஏறினதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டு திண்டுக்கல் பக்கம் உள்ள விருப்பாச்சிங்கிற ஏரியாவுக்கு போய் தலைமறைவாகி ஹைதர் அலி அப்படிங்கிறட்ட போயிட்டு அடக்கணமாக சேர்றாங்க. அங்கிருந்து 8 வருஷம் கழிச்சு மீண்டும் தன்னுடைய சிவகங்கை சீமையை கைப்பற்றின ஒரே பெண்மணினா நம்முடைய வேலு நாச்சியார் அவர்கள் தான். அந்த இதில் குயிலி அவர்கள் ஒரு முக்கியமான அங்கம் வகித்தவங்க தான் குயிலி. இந்த குயிலிங்கிறவங்க உடையார் குலத்தோடைய சேர்ந்தவங்க. இந்த வேலு நாச்சியார் அவங்களுடைய படையில பெண்கள் பிரிவுக்குரிய படைத்தளபதியா இருக்காங்க. இங்க ஒரு கட்டத்துல போர் நடக்கும்போது இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு நம்பி வெற்றிவேல் அப்படிங்கிற படைத்தளபதி அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து விடுறாங்க. குயிலி அவங்க தன்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால போர்க்களத்திலிருந்து தன் தாயாரை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்பங்கள வெற்றிவேல் அப்படிங்கிறவர் அந்த கடிதத்தை குயிலி அவர்கள்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த கடிதத்தை மல்லாரி ராயன் அப்படிங்கிறட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. குயிலியும் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போகும்போது வெற்றிவேல் அவர்கள் மேல ஒரு சின்ன டவுட் குயிலி அவர்களுக்கு ஏற்படுது. உடனே அந்த கடிதத்தை குயிலி அவர்கள் திறந்து படிக்கிறாங்க. திறந்து படிச்சா அதுல வேலு நாச்சியார் அவர்களை கைது செய்யறதுக்கு கொள்றதுக்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் இருக்கு. உடனே அந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு வேகமா போய் வெற்றிவேல் அவர்களுடைய குத்தூசியால கொண்டுறாங்க. கொண்டுட்டு அந்த குத்தூசியோட ஒரு பக்கம் அந்த ஓலைச்சூரியையும் வச்சுக்கிட்டு வேலு நாச்சி அவர்கள் போய் அரசவையில் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தா அதை வாட்சி பார்த்த வேலு நாச்சி அவர்கள் வெற்றிவேல் அவர்களை கொன்னதுக்குரிய காரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து பெண்கள் படைக்குரிய முக்கிய படைத்தளபதியா குயிலியை வேலு நாச்சியார் நியமிக்கிறாங்க. இந்த வெற்றிவேல் அவர்கள் தான் வேலு நாச்சியார் அவர்களுக்கு சிலம்பு, வளரி, போர் பயிற்சி எல்லாமே கற்றுக் கொடுத்தவர் இந்த வெற்றிவேல் அவர்கள் தான். இருந்தாலும் இந்த ஆங்கிலேயருடைய சூழ்ச்சியில அகப்பட்டதுனால வேலு நாச்சியார் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். முத்துவடுகநாதர் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தோத்துறாரு. அப்பதான்
வேலுநாச்சியார்கள் வந்துட்டு திண்டுக்கல் போயிட்டு ஹைதர் அலி அவர்கிட்ட வந்துட்டு அடைக்கலம் சென்றாங்க. அப்போ வந்துட்டு ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் தான் வந்துட்டு வேலுநாச்சியார்களுக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற வேலுநாச்சியார்கள் கூட இருந்து வந்துட்டு வேலுநாச்சியார், குயிலி, மருது சகோதரர்கள், அப்புறம் தாண்டவராய பிள்ளை, இவங்க எல்லாருமே வந்துட்டு வேலுநாச்சியாருக்கு வந்துட்டு உறுதுணையாக வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் மீண்டும் 8 வருஷம் கழிச்சு ஹைதர் அலி அவருடைய படையையும் வந்துட்டு உதவிகரமாக வராங்க. அப்பங்கள வந்து சிவகங்கையை நோக்கி போகிறாங்க. எப்படி நம்ம சிவகங்கை சீமையை கைப்பற்றணும் அப்படின்னு வேலுநாச்சியார் வந்து மீண்டும் படையெடுத்து போகிறாங்க. படையெடுத்து போகும்போது மல்லாரி ராயனை வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொள்றாங்க. அதுக்கப்புறம் மல்லாரி ராயனோட தம்பி ரங்கராயன் அவர்களையும் வந்துட்டு போரில் வந்து வெற்றி கொள்கிறாங்க. அங்கேருந்து மானாமதுரை வராங்க. மானாமதுரையில் வந்துட்டு மார்டின்ஸ் பிரைட்டன்ங்கிற ஆங்கில தளபதியை வந்துட்டு கொண்டுறாங்க. அங்கேருந்து நவாப்புடைய படைத்தளபதி பூரிகானையும் கொன்று காளையார் கோயில் போயிடுறாங்க. காளையார் கோயிலில் வந்துட்டு ஜோசப் ஸ்மித், அதாவது முத்து வடுகநாதரை வந்துட்டு கொன்ன ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவனையும் வந்து காளையார் கோயிலில் வச்சு தோற்கடிச்சு வேலுநாச்சியார் அவர்கள். காளையார் கோவிலிருந்து சிவகங்கை போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா காளையார் கோவிலிருந்து சிவகங்கை வரைக்கும் அடிக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு. யாரு? பான்சோருங்கிறவர். உடனே வந்துட்டு குயிலி வந்துட்டு மாறு இடத்துல போயிட்டு அங்கே போய் அங்கே நடக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு ஆராய்ஞ்சு வேலுநாச்சியார்கள்ட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விஜயதசமிக்கு அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட போகிறாங்க. அதில் வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, ஆண்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த டைம் வந்து தான் நமக்கு சரியான நேரம், நம்ம வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு மாறு இடத்துல போயிட்டு அந்த பூஜையில் போய் நம்மளும் கலந்துக்கிடுவோம், கலந்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம போற ஆரம்பிப்போம் அப்படின்னு குயிலி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இவங்களும் மாறு இடத்துல வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஊருக்கு வெளியே வந்துட்டு மருது சகோதரர்களும் வந்துட்டு ஊருக்கு வெளியே வந்துட்டு சுற்றி வளைச்சிடுறாங்க அந்த ஏரியாவை. சாமி கும்பிட்டு மக்கள் கலையும் போது வேலுநாச்சியார் வந்துட்டு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கி போற ஆரம்பிக்கிறாங்க. போற ஆரம்பிக்கும் போது பான்சோர் அவர்கள் வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டு சார்ஜ் அப்படின்னு சவுண்டா சத்தமாக கத்தி போர்க்களம் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது வேலுநாச்சியார் அவர்களுடைய பெண்கள் படைகள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பான்சோ வந்து சார்ஜ்னு சொல்லவும் அவங்களுடைய படைத்தலை எல்லாருமே வந்துட்டு தங்களுடைய ஆயுத கடங்கை நோக்கி போகிறாங்க. போனால் அதை பார்த்த குயிலி வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வேகமாகவும் ஓடுறாங்க. அங்கே விளக்கு கொடுத்ததுக்காண்டி வச்சிருந்த அந்த எண்ணெயிலையும் தன் மேலே குட்டிக்கிட்டு ஒரு தீப்பந்தத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்கை நோக்கி போகிறாங்க. போயிட்டு அந்த ஆயுத கடங்குள்ளே போயிட்டு தான் மேலே வந்துட்டு அந்த தீப்பந்தத்தை வச்சு தன்னைவே வந்துட்டு கொளுத்திக்கிறாங்க. கொளுத்திக்கிட்டு அந்த தீப்பந்தத்தோட அந்த ஆயுத கடங்குல குதிச்சதும் ஆங்கிலேயருடைய அந்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த தீக்கு இரையாயிருது. ஒரு பக்கம் வேலுநாச்சியார் வந்துட்டு எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க, ஆயுதமே இல்லாமல் நிற்கிறாங்க. அப்பங்கள வந்துட்டு வேலுநாச்சியார் படையும் வந்துட்டு அவங்கள வந்து வெற்றி கொள்ளுது.
ஊருக்கு வெளியே வந்துட்டு மருது சகோதரர்கள் அவர்களும் வந்துட்டு எல்லாரையும் இது பண்ணி வெற்றியை நோக்கி உள்ள வராங்க. வந்து பான்சோர் அவர்களை வந்துட்டு வீழ்த்தி சிவகங்கை சீமையை வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. உடனே வந்துட்டு வேலுநாச்சியாருடைய கண்கள் வந்துட்டு குயிலியை தான் தேடுது. குயிலி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, குயிலி வந்துட்டு ஆயுத கடவுளை குதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலுநாச்சியார்கள் வந்துட்டு தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்த குயிலி அப்படி வீரப்பெண்மணி அப்படின்னு அன்னையிலிருந்து வேலுநாச்சியார் வந்து போற்றி அவங்களுக்குன்னு தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு ஒரு கோயிலையும் வந்துட்டு நிறுவி அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு வணங்கிட்டு வந்தாங்க. இந்த தீப்பாய்ந்த அம்மன் அப்படிங்கிறது வந்துட்டு சிவகங்கைக்கும் மதுரைக்கும் உள்ள இப்போ உள்ள சிவகங்கை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்துட்டு முத்துப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்துட்டு இருக்கு. இன்னமும் அது இருக்கு. ஆனால் அது வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடக்குனால சிதிலம் அடைஞ்சு ரொம்ப இடிஞ்சு போய் கிடக்குது. இந்த குயிலி அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு வந்து ஜீவபாரதி அவர்கள் வந்துட்டு வேலுநாச்சியார் அப்படிங்கிற நாவலில் வந்து எழுதியிருப்பார். குயிலியை பற்றி அவரை பற்றி எழுதி மக்களுக்கு தெரிய வச்சிருப்பார். குயிலி போன்ற வீரப்பெண்மணிகளாம், வேலுநாச்சியார் போன்ற வீரப்பெண்மணிகள் எல்லாருமே வந்துட்டு சுதந்திரத்துக்காக போராடின வீரர்கள்.